சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து கால் பண்றீங்க. அதே மாதிரி மெசேஜஸ் எனக்கு நிறைய வருது. எல்லாருக்கும் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கோடிங் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு லேப்டாப் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து கேமிங், எடிட்டிங் அண்ட் ஸ்டடி பர்பஸ் இவங்களுக்கான லேப்டாப் வந்து நான் 2 சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 லேப்டாப்புமே உண்மையிலே தரமான லேப்டாப் தான். ஏன்னா நான் காலையிலேருந்து உட்காந்து இந்த ஸ்பெக்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் செக் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால இப்போ நம்ம பார்க்க போகிற லேப்டாப் எல்லாமே வந்து தரமான லேப்டாப் தான். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற லேப்டாப் வந்து கோடிங் பர்பஸுக்கு மட்டும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேமிங், எடிட்டிங் பண்ண முடியாது இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு HP பிராண்டில் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்டெல் வேரியன்ட்ல இன்டெல் கோர் அல்ட்ரா 7. ஸ்டோரேஜை பொறுத்தளவு 1 TB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 16 GB DDR5 RAM தான் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4.9 GHz 16 கோர் இருக்கு. ஸ்கிரீனை பொறுத்தளவு 14 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. இதுல sRGB வந்து 62.5% வரைக்கும் இருக்கு. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு ஒரு மல்டி டாஸ்கிங் நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தரமான லேப்டாப். ஏன்னா இதுல வந்து 16 கோர் இருக்கு அப்படின்றப்ப நீங்க மல்டி டாஸ்கிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு IT ஸ்டூடெண்டா இருக்கட்டும், CSE ஸ்டூடெண்டா இருக்கட்டும், நான் இந்த லேப்டாப் வந்து நான் காலேஜுக்கும் எடுத்துட்டு போவேன், எடுத்துட்டு போய் நான் வந்து அங்க படிக்கணும், நான் திரும்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு பேட்டரி பேக்லாம் நிக்கணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா உங்களுக்கான லேப்டாப் தான் வந்து இது. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு என்னன்னா குறைஞ்சது 6 ஹவர்ஸுக்கு மேல வந்து பேட்டரி பேக் வந்து கண்டிப்பா நிற்கும். அப்படின்றப்ப நீங்க வந்து ஒரு கோடிங் பண்ணிட்டே இருப்பீங்க. அட் த சேம் டைம்ல வந்து நீங்க கூகுள்ல போயிட்டு ChatGPTல ஏதாவது படிக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஜெமினியை நான் ஓப்பன் பண்ணுவேன், நான் ஒரு சாங்ஸ் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் மல்டி பர்பஸ் வந்து நான் இந்த லேப்டாப்ல நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கான லேப்டாப் தான் இது. தாராளமா வந்து இந்த லேப்டாப்பை ஒரு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்போட பிரைஸ் வந்து 67490. இன்னும் உங்களுக்கு SBI கார்டு ஆஃபர்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5000 வந்து உங்களுக்கு குறையும். HP லேப்டாப்பை பொறுத்தளவு வாரண்டி சப்போர்ட்லாம் வந்து சொல்லவே வேணாம், சூப்பரா இருக்கும். மற்றபடி இந்த லேப்டாப்ல நீங்க வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் சாலிடா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. இது வந்து உங்களோட மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்கு. ஏன்னா இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி தான் ஆன் ஆஃப் பட்டன்லாம் வந்து உங்களுக்கு கீபோர்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து 5 இயர்ஸுக்கு மேலே தான் வந்து வரும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து நான் வந்து எடிட்டராக இருக்கேன், கேமராக இருக்கேன், அட் த சேம் டைம் நான் வந்து ஸ்டடி பர்பஸும் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கான லேப்டாப் தான் இது. இந்த லேப்டாப் வந்து பர்சனலாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி இந்த லேப்டாப்பும் நான் வாங்கினேன், என்னோட பட்ஜெட்டுக்கு இதுதான் இருக்குது, இது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அந்த ஸ்பெக்கை சொல்கிறேன். ASUS TUFல A15 அப்படின்ற லேப்டாப் தான். அதை பொறுத்தளவு AMD Ryzen 7ல தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 512 GB 16 GB DDR5 RAM கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்தளவு 7445HS தான் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீடை பொறுத்தளவு 4.7 GHz இருக்கு. கிராபிக்ஸை பொறுத்தளவு RTX 3050ல தான் கொடுத்துருக்காங்க. கோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல 6 கோர் இருக்கு. இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே ஃபுல் HD டிஸ்பிளே 15 இன்ச் 144 ஹெர்ட்ஸ்ல வந்து இருக்கு. லேப்டாப்பை பொறுத்தளவு மத்தெல்லாம் ஓகே, 720p கேமரா இது எல்லாமே ஓகே தான். ஏன்னா இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு மல்டி டாஸ்கிங் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுல வந்து 6 கோர் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால இதுல மல்டி டாஸ்கிங் அப்படின்றது செஞ்சுக்க முடியும். அப்போ இதுல கேமிங் பிளே பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை கேமிங்க்கு உண்டான லேப்டாப் தான். ஏன்னா RTX 3050ல கொடுத்துருக்கிறதுனால 4 GB VRAM இதுல வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் பிளே பண்றதுக்கு வந்து ஸ்மூத்தாவே இருக்கும். இதுல ஒரு AAA கேம்ல நம்மளால பிளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ASUS பொறுத்தளவு A15 இதை வந்து நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல, இதை வந்து போர்டு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பீங்க. என்னோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். என்னன்னா இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நான் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது 2025 மாடல் அப்படின்றதுனால இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு மேபி எனக்கு வந்து வேற எதுவும் மேஜர் இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா ASUS பத்தி லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு வீடியோ பண்ணப்ப 2025 மாடல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லேப்டாப்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் வந்து நான் இந்த லேப்டாப்பை வந்து சூஸ் பண்ணது. 2025 மாடல் அப்படின்றதுனால 744HS அப்படின்றதுனால இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கேமரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்டடி பர்பஸாக இருக்கட்டும், பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ASUS TUF பொறுத்தளவு சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சர்வீஸ் சப்போர்ட்லாம் கொஞ்சம் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ASUS TUF பொறுத்தளவு. அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து ஸ்பேர் காஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 67990. இன்னும் SBI கார்டு ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 5000 கூட குறையறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இதுவும் நல்ல ஸ்பெக் தான். நெக்ஸ்ட் வந்து HP Victorஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். HP Victorஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இதுவும் வந்து நம்ம AMD வேரியன்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். Ryzen 7 எக்ஸா கோர். ஸ்டோரேஜை பொறுத்தளவு 512 GB ஸ்டோரேஜ், 16 GB DDR5
744HX ப்ராசஸர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4.7 GHz. டோட்டல் கோர் வந்து 6 கோர். டிஸ்பிளே பொறுத்த அளவு 144 ஹெட்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. IPS மைக்ரோ ஹெட்ஜ் ஆன்டி கிளர் 300 நெட்ஸ் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. 62.5% வந்து SRGBயும் இதில் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல தான் 720p கேமரா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து இந்த லேப்டாப்பில் வந்துருது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ இதில் RTX கிராஃபிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கிராஃபிக்ஸை பொறுத்தளவு 4050 கிராஃபிக்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 4050 கிராஃபிக்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த DLSS நம்ம ஒரு கேமிங் ப்ளே பண்ணும் போது அதோட கிளாரிட்டி இது எல்லாமே வந்து டோட்டலாக மாறும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு கோடிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பேசிக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணும். மாற்றங்கள் எதுவும் இருக்காது. HP விக்டாஸோட பிரைஸ் வந்து 89,990. இப்போ கார்டு ஆஃபர்லாம் எடுத்தீங்கன்னா மேபி 12,000 கூட கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆஃபரை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபராக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ்ல வந்து லேப்டாப்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஆச்சரியம் வந்து எனக்கும் இருக்குதான். HP விக்டாஸை பொறுத்தளவு என்னன்னா நம்மளால வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேட்டரி பேக் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க HP விக்டாஸை பொறுத்தளவு. அதை நான் சொன்ன 3 லேப்டாப்பும் வந்து ஒன்றுக்கு ஒன்று குறை கிடையாது. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிங்க. இப்போ நான் சொன்ன 3 லேப்டாப்பும் வந்து 2025ல் ரிலீஸ் பண்ண மாடல்ஸ் தான் எல்லாமே, நான் செக் பண்ண வரைக்கும். அதனால் நீங்களும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பிளைண்டாக வாங்கிடாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தரவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி, அதாவது இதே லேப்டாப்பு ஸ்பெக்கு உங்களுக்கு வந்து இதே ப்ரைஸோட வந்துடுச்சு அப்படின்னா ஓகே தான். அதே மாதிரி வந்தோடனே வாரண்டி எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எப்பயும் போல். ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டோட தம்பி அவர் வந்து ASUS TUF F16 பண்ணியிருந்தாப்புல. நம்ம வீடியோ பார்த்துட்டு அவர் எடுத்திருக்காப்புல, கொண்டு வந்து கொடுத்தாப்புல. இன்றைக்கி தான் கொண்டு வந்து காமிச்சார். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம அதை டீட்டெயில்ஸாக பார்க்க முடியல. லேப்டாப் எல்லாமே ஓகே தான், நல்லபடியாக வந்து சேர்ந்துருக்கு. அந்த நாங்கள் என்ன ஸ்பெக்குன்னு நாங்கள் நினச்சோமோ அந்த ஸ்பெக் எல்லாமே அதில் வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் ஓகே தான். அது மாதிரி நீங்களும் வந்தோடனே செக் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் பண்ணுறோம். இன்னும் ஒரு 2 நாள் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. 2-3 நாள் கழிச்சு ASUS TUFோட வீடியோவும் நம்ம வந்து பண்ணுவோம். F16ஓட எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கா, வாங்கலாமா என்ன அப்படின்றது 210Hல சொன்னது. லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம்ல, அதை பார்த்துட்டு வாங்கினது 4050 கிராஃபிக்ஸில் எடுத்திருக்கேன். நான் சொல்கிறேன், அதோட டீட்டெயிலாக நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் எனக்கு வந்து என்ன லேப்டாப் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. சரி நம்ம ஒரு வீடியோவாக பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணது. ஸோ நீங்கள் வந்து இந்த 3 லேப்டாப்பில் வந்து எந்த லேப்டாப் வந்து பிடிச்சிருக்கு, எந்த லேப்டாப் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது லேப்டாப் பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் வந்து லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.